ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஒரு ரெசிபி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சீவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லேஸாக நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதில். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு. இந்த மாதிரி நம்ம இன்னும் மெலிசாக வேணும்னா கூட நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா உப்பில் ஊறிங்குது. இப்போ இந்த தண்ணி காலி பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்னென்ன போடுறோம் இதுலன்னு. இப்போ வந்து நான் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. கொஞ்சமாக மிளகு பவுட்ரு, கொஞ்சமாக சில்லி பேஸ்ட், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், இது கூட நம்ம வந்து மைதா மாவு இருந்தால் மைதா மாவு போட்டுக்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாமே பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மீடியமில் வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். நிதானமாக ஊற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கு நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இப்போது
இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி செய்தது பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுத்தா கூட ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நல்லா முறமுறன்னு இது ஆறின பிறகு நல்லா முறமுறன்னு இருக்கும். இப்போ இது நான் என்னென்ன கட் பண்ணி என்னென்ன போட்டு செய்து பார்த்துருப்பீங்கோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.